நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க, பட் திருப்பி உங்களுக்கு வேறு மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் அது ரிவீல் ஆகும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு நடிச்ச எல்லா படத்தோட ஆக்டிங் இதில் தான் பெஸ்ட்டு. டிகே வந்து நல்லா நடிச்சிருக்காரு அந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரிச்சுட்டாங்க ப்ரோ, செகண்ட் ஹாஃபு செமையாக இருந்துச்சு. ரைட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. படம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ளாரும் கிடையாது. துல்கரோட ஆக்டிங்லாம் எப்படி? துல்கர் ஆக்டிங் வேறு லெவலு, ஹீரோனி ஆக்டிங் ராணா வேறு லெவல் தான். எப்படி என்ன நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருந்துச்சா? நான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? கிளைமேக்ஸ் அது ட்விஸ்ட்டு, அது படம் பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கு. படம் எப்படின்னா நல்லா இருக்கு. துல்கரோட ஆக்டிங்லாம் எப்படின்னா இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. துல்கரோட ஆக்டிங்லாம் எப்படி? பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செமையாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் கிளைமேக்ஸ் படம் பாருங்க ப்ரோ, நல்லா இருக்குது. எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் ஜேக்ஸ் விஜய் பிரிச்சுட்டாப்புல, ரைட்டிங் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே செமையாக இருக்குது. படம் எப்படி நடிச்சிருந்தாங்க அவங்க டாப் நாச் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. செமையாக எல்லாமே அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சா ப்ரோ? ஒர்த்தாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு படம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? அது இன்டர்வல் சீன்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? இன்டர்வல்லு பேங்க் அப்படிலாம் இருக்காது, ஆனால் நல்ல இன்டர்வல்லு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் பிரிச்சுட்டாங்க ப்ரோ, செகண்ட் ஹாஃபு செமையாக இருந்துச்சு. ரைட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் பிரித்து விட்டாங்க. டைலாக்ஸ்லாம் ஏதோ நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாமே செமையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. சமுத்திரக்கனி நம்ம இது செமையாக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிரிச்சுட்டாங்க ப்ரோ. ஆமாம், அது ஒரு ட்ராமாவுக்கு வந்துட்டு தேட்டரில் சீனுக்கு கைத்தட்டல் வந்துகிட்டே இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செமையாக ஆடியன்ஸ் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. படம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் செமையாக இருக்குது, எல்லாமே செமையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. துல்கரோட ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி துல்கர், சமுத்திரக்கனி எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் பயங்கரமாக இருந்துச்சு. படமாகவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சா ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ரிவீல் பண்ணும்போது அது நீங்கள் கெஸ் பண்ணது அப்படியே இருந்துச்சா இல்லை? நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க, பட் திருப்பி உங்களுக்கு வேறு மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் அது ரிவீல் ஆகும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. இன்டர்வல் சீன் வந்துட்டு ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி ப்ரோ இருந்தது உங்களுக்கு? ஆமாம், அதுதான் கதையோட கோரே. ஸோ உங்களுக்கு அது இன்டர்வலில் தான் கதை என்னன்றதே வரும். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எப்படி ப்ரோ பண்ணி? எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சமுத்திரக்கனி வேறு நடிச்சிருக்காங்க, அவங்க பயங்கரமாக நடிச்சிருந்தார். சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு? நீங்கள் கொடுத்த காசு ஒர்த்தாக இருந்துச்சா படம்? எஸ் ப்ரோ. துல்கரோட ஆக்டிங் எப்படி ப்ரோ இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டோரி எப்படி பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு? இது வாஸ் குட் ப்ரோ. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ பண்ணியிருந்தாங்க? மியூசிக் ஓகே தான் ப்ரோ. ஓகே. நல்லா இருக்கு. துல்கரோட ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ படம். துல்கரோட ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ பண்ணியிருந்தாங்க? ப்ரோ அவர் வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரோ. இந்த படம் அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வரும், திரும்ப ஒரு படம் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், இதுக்கு முன்னாடி நடித்த படத்தோட இந்த படம் தான் பெஸ்ட்டுன்னு நினைப்போம்ல. இதுக்கு முன்னாடி அவர் நடித்த எல்லா படத்தோட ஆக்டிங் இதில் தான் பெஸ்ட்டு. வேற மாதிரி ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு மட்டுமே கொடுக்குறாரு. அது எப்படின்னு தெரியல. அவர் ஹீரோனோட ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ பண்ணியிருந்தாங்க அவங்க? எல்லாருமே ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் சின்ன கேரக்டர். படத்தில் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடி ஒருத்தர் வருவார் படத்தில், ஏடி ஓகேங்களா, அவ்வளோ பக்காவாக இருக்கும். அவர் வரதெல்லாம் ஓகே. நம்ம ஒரு இந்த படத்தில் நம்ம ஏடினா அந்த காலத்தில் ஒரு ஏடி எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஓகே சீன் சொல்லுவோம். ஒரு பக்காவாக நடிச்சிருப்பார் எல்லாருமே. சமுத்திரக்கன்யனெல்லாம் வந்து எல்லோரும் மறந்துருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஆக்டர்ன்றது மட்டும் தான் தெரியும். டேரக்டர்ன்றது எல்லோரும் மறந்துருப்பாங்க. இதில் நிரூபிக்கிறார் நான் ஒரு டேரக்டரா அப்படின்னு. அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருக்குது. ராணா வா, அவர் இப்படி நடிப்பாரா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ராணா வந்து அவர் வருவார் நல்லா அப்படி சட்டையெல்லாம் கைட்டு 6 பேக் காட்டு அப்படி தான் சுற்றுவார். அப்படிலாம் இல்லை, தரமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அவரால் இப்படி நடிக்க முடியும்னு ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பர். கிளைமேக்ஸ் எப்படின்னா இருந்தது? இந்த படத்தில் கிளைமேக்ஸ் நீங்கள் எதை வச்சுப்பீங்கன்னே தெரியல. ஒரு 5 கிளைமேக்ஸ் இருக்குது படத்தில். அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. ஓகே இது ஒரு கிளைமேக்ஸ், ஓகே முடிஞ்சிச்சுவா படம் அப்படின்னு. இல்லை அடுத்த ஒரு சீன் வருது, அதுதான் கிளைமேக்ஸ். இல்லை அடுத்த ஒரு சீன் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஒரு 5-6 கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க படத்தில். ஓகே நான் நிறைய படத்தோடு இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க பிஜிஎம்லாம் வந்து ஞாபகப்படுத்துது. அந்த கூலி பிஜிஎம் அது இதுன்னு நம்ம ஏதாவது ஞாபகப்படுத்துது. பட் எல்லாம் ஓகே. இந்த படத்துக்கு தேவையான பிஜிஎம் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. சாங்லாம் ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக அந்த கதையை நேர்கோட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ராணா தான் தாங்குறாரு படத்தை. அவர் இல்லைன்னா படமே இல்லை அப்படின்ற மாதிரி.
சூப்பராக இருக்கும். கொடுத்த காசு ஒர்த்தா இருந்துச்சானா? ஓகே, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. இன்னொரு வாட்டி பார்ப்போம். ஓகே. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு டியூக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருக்காரு அவர், சூப்பராக பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி செமையாக பண்ணியிருக்காரு. அதாவது எல்லாரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச காமெடியன்ஸாக படம் பார்க்கும்போது சில பேருக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு விஷயத்த வந்து யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் த்ரில்லாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ சூப்பராக எல்லாரோட கேரக்டருமே பயங்கரமாக இருக்குது. ஒருத்தரோட கேரக்டர் கூட மிஸ் பண்ணவே இல்லை படத்தில். எல்லாரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க படத்தை. படம் சூப்பரான படம் நிஜமாவே. கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ட்விஸ்ட் இருக்கு. கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலாக யாருமே எதிர்பார்க்கல அது. ஸோ ஓகே, இவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சோம் நம்ம. திடீர்னு பார்த்தா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஓகே இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கும், அதுவும் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ படம் செம்மையாக இருக்குச்சு, நிஜமாக தேட்டரில் பார்க்கலாம். செம்மையான படம். பிஜிஎம் எப்படி ப்ரோ போட்டிருந்தாரு? பிஜிஎம்ஸ் ஓகே தான், பட் சாங்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நின்று பேசுகிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு சாங் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. மற்றபடி பிஜிஎம் ஓகே, மற்றபடி இருக்க சாங்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த சொல்கிறாங்களே 80s 70s காலகட்டத்தில் இருக்க அந்த சினிமா ஷூட்டிங்ஸ் மாதிரி மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. சொல்லப்போனால் அதை பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது. அண்ட் டிகியோட ஆக்டிங் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்குச்சு. பெரிய அதில் அவர் ஆக்சுவலாக சொல்லப்போனால் டிகி வந்து நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மேபி இந்த படத்தை பார்த்து அவார்டு கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி செமையாக நடிச்சிருக்காரு ஆள். சமுத்திரக்கனி ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், ரெண்டு பேருமே அந்த ஸ்க்ரீன் டைமிங் கரெக்டாக கொண்டு போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு தான் ஆக்சுவலாக கதையை, இவங்க ரெண்டு பேர் தான் அந்த கான்செப்டே ஆக்சுவலாக. ரெண்டு பேருமே கரெக்டாக நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோட ரோல் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு நல்லா தான் வச்சுருக்காங்க, அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் புதுசாக பார்க்க நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் சமுத்திரக்கனியும் டியூக்கு தான் அந்த படத்தில் மெயின். இவங்க ரெண்டு பேர் தான் அந்த கேரக்டரை ஈக்குவலாக, இவர் ஒரு நடிச்சாருன்னா கரெக்டாக அவர் ஒன்று, அந்த மாதிரி மாற்றி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டியூக்கோட கேரக்டர் சூப்பர் செம்மையாக பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த மூவிஸில் இல்லாமல் இந்த மூவியில் புதுசாக பண்ணியிருக்காரு. அவர் புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். கண்டிப்பாக படம் வந்து 2.25 மணி நேரம் ப்ரோ. அதில் எங்கேயாவது உங்களுக்கு லேக் ஏதாவது இருந்துச்சு? அதாச்சு செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஒரு த்ரில்லர் மட்டும்தான். ஆக்சுவலாக அந்த சஸ்பென்ஸ் மட்டும் தான், யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்ட்டு. அது ஃபுல்லாக அது மட்டும்தான் ஓடிட்டு போயிருக்கானுங்க. சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஹாஃபே ரொம்ப லென்த்தாக தான் இருந்தது. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இன்னும் இன்டர்வலில் ஒரு வேளை இந்த ப்ரீமியர் ஷோனால ஃபுல்லாகவே ஓட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் பார்த்தா திடீர்னு இன்டர்வல் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சது படம் ரொம்ப லென்த்து போடுறது அப்படின்ட்டு. ரொம்ப லென்த்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஜோனர் மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒன்று இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக தான் எடுத்திருக்கானுங்க. பண்ணால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் கெஸ் பண்ணோம், ஓகே இவன் தான் அதை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கொண்டு போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆகும் சில இடத்துல, இவன் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு. ஆனால் அதுக்கு தான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, இவன் ஏன் அதை பண்ணான் அப்படின்ட்டு. அது நல்லா தான் இருந்தது. அதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, செகண்ட் ட்விஸ்ட் அப்படின்னு. அது சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அது எதிர்பார்க்கவே இல்லை. இவன் பண்ணதை வந்து அவசரப்பட்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அது இன்னும் நல்லா பயங்கரமாக இருந்தது. கொடுத்த காசு ஒர்த்தாச்சு. இது நிஜமாகவே ஒர்த்து தான். எனக்கு தெரிஞ்சு கொடுத்த காசுக்கு ஒர்த்து கண்டிப்பாக அந்த படம். தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம் ஒரு டைம். நல்லா இருந்தது ப்ரோ. 4 out of 5 கொடுக்கலாம் ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்த்தா இருந்துச்சா ப்ரோ? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு இது வந்துருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது அந்த பயோபிக்காக இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து டோட்டலாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி சேஞ்ச் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு வேறு மாதிரி கொண்டு போனாங்க. அது நல்லா இருந்தது, ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டோரியில் எப்படி ப்ரோ இருந்துச்சு உங்களுக்கு? ஓகேவா இருந்தது? அது நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஸ்டோரி துல்கரோட ரோல் எப்படி பண்ணியிருந்தாங்க? அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சமுத்திரக்கனி வந்து அந்த டேரக்டர் ஐயாவாக வாழ்ந்துரு, அந்த கேரக்டர் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக சமுத்திரக்கனி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தார். துல்கரும் அதே மாதிரி அந்த கேரக்டரை செமையாக பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி ஒரு ராணாவும் அவரோட கேரக்டர் அந்த இன்வெஸ்டிகேட்டராக வருவார், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த ஹீரோனோட ரோல் எப்படி ப்ரோ? அது நல்லா இருந்தது. நமக்கே லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு அவங்க ரிவீல் பண்ண ஸ்பாய்லரில் அது அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு நமக்கே லைட்டாக ஒரு ஃபீல் வரும், அவங்க இறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்டெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? கிளைமேக்ஸ் ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் அது இல்லை எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. ஆனால்
கெஸ்டபுளாக தான் இருந்தது, ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ட்ராக் மாறிடுச்சு. மாறினால அந்த கெஸ் வந்து சரி நம்ம தப்பாக கெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் ஆனால் கிளைமேக்ஸில் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது. ஜேக்ஸ் விஜயோட பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக போட்டிருந்தாரு. ஓகே ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க போது நீங்கள் லைக் ஒரு பீரியடிக்கல் ஒரு மூவி வேணும் வரும்போது ரொம்ப உங்களுக்கு இதுவாகாத, உங்களுக்கு போர் அடிக்காத, இந்த இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லரு ப்ளஸ் ஒரு க்ரைம் த்ரில்லர் அதெல்லாமே மிக்ஸ்அப் பண்ணி ஒரு ஜானராக கொடுக்கும்போது நல்லா இருக்குது. படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக வந்து படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது சில சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ராணா புரியல ப்ரோ. ப்ரோ பக்காவாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பழைய படத்தில் வந்து எல்லாருமே நம்ம தூய தமிழில் தான் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களும் நார்மல் தமிழ் தான் பேசுகிறாங்க. படத்துக்குன்னு வரும்போது அந்த தூய தமிழ் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்க்கும்போது இதுலேயே வந்து இப்போ மூவி ஷூட்டிங்கும் இருக்கும் ப்ளஸ் லைவாக நடக்கிறதும் இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வரும்போது ரொம்ப அந்த இந்த மாதிரி இருக்காது. படத்துக்கு மட்டும்தான் அந்த தூய தமிழில் பேசுவாங்க. படம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ளாரும் கிடையாது. படம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பழைய படம் பார்த்தா என்னென்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. சமுத்திரக்கனி துல்கரோட எப்படி ப்ரோ இருந்துச்சு? எல்லாருமே போட்டு நடிச்சிருக்காங்க ப்ரோ. இல்லை இன்னொன்று நீங்கள் ராணா ரகுபதி சொல்ல வந்துட்டீங்க. அவர் தான் ப்ரோ. நான் ஒப்பனா சொல்கிறேன், நான் ராணா ரகுபதிக்கு தான் வந்தேன். செகண்ட் அவரை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் காட்டினாங்க. அவர் கொஞ்சம் சீன் காட்டினாலுமே ஆக்சுவலாக அவர் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்குது. அவர் கேரக்டராக வரல, எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வருது. படம் ஒர்த்து. அவர் வர சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் கொஞ்சம் சீன் இருந்தாலுமே பட்டாசாக வெடிச்சிட்டு போயிட்டார். சில சீன்லாம் என்னால் உண்மையிலே சொல்கிறேன், அவரை பயப்படுறதா சிரிக்கிறதா ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. ஆனால் நல்லா இருக்குது. படத்தில் காமெடி ஆக்ஷன் ஏதாவது இருந்துச்சா ப்ரோ? நீங்கள் காமெடின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமெடிங்கிற பெருசாக இருக்காது ப்ரோ. காமெடிங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி டார்க் ஹியூமர்ஸ் மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சில சீன் ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும், சில சீன் நம்மளால் இது பண்ண முடியாது. பட் ஆனால் அதுக்குன்னு சிரிப்பே வராத மாதிரி இல்லை. படம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் அந்த ஃபன் மீட்டர் லைட்டாக தொட்டிருக்காங்க. அதுக்குன்னு ரொம்ப இதுவாக இல்லாத. ஹீரோனோட ரோல் எப்படி ப்ரோ நடிச்சாங்க ப்ரோ? ஹீரோயினி வந்து உண்மையிலே சொல்கிறேன் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து கிங்டமில் தான் அவங்களோட ஃபஸ்ட் இன்ட்ரோ. கிங்டமில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் கிடையாது. கம்பேர் பண்ணும்போது இதில் அவங்க தான் வந்து அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு என்ன ரோல்னே உங்களுக்கு தெரியும். நீங்கள் மியூசிக்கில் எப்படி ப்ரோ போட்டுருந்தேன் ஜேக்ஸ் விஜயோட மியூசிக்கில்? ப்ரோ நல்ல வேலை அவர் பேரை சொன்னீங்க ப்ரோ. எனக்கு அவர் பேர் வாயில் வரல. எனக்கு அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கான சரிபத சரிவாரமாக இருக்கட்டும், தொடரமாகட்டும், இந்த மாதிரி சில மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் வந்து பர்சனலாகவே பிடிக்கும். ஏன்னா நான் கொஞ்ச நாள் வந்து இந்த சனித்து போரா சனிவாரமோட பிஜிஎம் தான் நான் ரிங்டோனை வச்சுருந்தேன். அந்த காந்தாரா ரேஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது வச்சுருந்தார். அது கிளைமேக்ஸில் அந்த ப்ரோஸ்கிரிப்ஷனில் தான் போட்டாங்க. அதை ஃபுல்லாக சவுண்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி தான் நான் வெளியே வரேன். படம் உண்மையிலே நல்லா இருக்குது. அவரோட ஒர்க்கு அவரும் இந்த படத்தோட ஹீரோ தான் ப்ரோ. இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மென்ஷனாக அந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ப்ரோ, அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒரு ரெட்ரோஸ் ஃபீலிங்கை வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. கொடுத்த அமௌண்ட்டுக்கு எனக்கு ஒர்த்து. பெய்டு ப்ரிவியூவாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்க்ளூஸ் நான் ஒரு சின்ன ஆக்செப்ட் அவங்களாம் வந்திருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாகவே அவங்கக்கிட்டலாம் வந்து துல்கர் சல்மானை பார்த்து ஜஸ்ட் ஒரு கையாச்சும் கொடுத்துருப்பேன். எனக்கு அவருக்கு அந்தளவுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் ஆக்டிங். சில சீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாகவே இருந்தது. அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது ப்ரோ. தயவு செஞ்சு இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காத படத்தை வந்து தேட்டர் வந்து பாருங்கள். ஓகே.